என்னோட மேனேஜரோட 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 மேனேஜருக்கு அவங்களுக்கு இவங்க டீம்ல இருந்து யார் பிரசன்டேஷன் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்தியோட கதையில பக்குன்னு ஒரு பூச்சி அடிச்சு கோல்ட் ரெட் வல்னரபிள் கிட்ட எல்லாம் தப்பிச்சு எலிவால விட்டு புலிவால புடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? காலம்பரேன்னு இளநீ குடிச்சிட்டு பைக்ல நாள் கார பறக்க வரதுக்கு விடுமுறை விட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. இன்னும் 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்றதுக்கு நான் மட்டும் சென்னைக்கு கிளம்புறேன். ஒரு வழியா பிரெக்னென்ட் லேடிக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால இந்த தடவை சொல்லவா கிளம்ப வேண்டியதுதான். திங்கக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை ரிட்டர்ன் வந்துருவேன்னு சொல்லிருக்கேன். பிரெக்னென்ட் லேடி நான் எல்லாமே எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. எங்க அப்பா பெயிண்ட்டுக்கு மேல பெயிண்ட் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்க, நல்ல தூங்குனது நல்ல ஜம்முன்னு குளிச்சிட்டு காஸ்டியூம் போட்டுட்டு இப்ப என்னோட ஆபீஸோட பிளாஸ் பேக் ஆரம்பிக்கிறேன். நேத்திக்கு நம்ம பண்ண சம்பவத்தினால பக்கையும் கோட் ரெடியும் ஏஐ வச்சு அசால்ட்டா ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னோட மேனேஜர் அவரோட மேனேஜரோட 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 மேனேஜரான டெலிவரி மேனேஜருக்கு நாங்க எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத பிரசன்டேஷன் பண்ணதுக்கு முடிவெடுத்தது இல்லாம அதை நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு எப்பயுமே என் மேல நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால இப்படி இல்லாத பல விஷயத்துல என்ன மாட்டி விட்டு அடிவங்க பாரு. பிரெக்னென்ட் லேடியை வச்சு நேத்தியோட பொழுது ஏஐ வச்சு ஓட்டிட்டேன். ஆனா இந்த பிரசன்டேஷன் கொடுக்கறப்ப எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அவங்க கேக்குற கேள்விகளை எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சாலே கண்ணல கலங்குது நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் வேலைக்கு எந்த பஞ்சமும் இல்ல. பிரெக்னென்ட் லேடி ஒரு பக்கம் மீட்டிங் சமாளிச்சுக்கிட்டு எனக்கு பயங்கரமா பிரசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கட்டிய வெயிலோட தாக்கத்தினால பாத்ரூம்ல படுத்துக்கிட்டு போக விடாம அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட மேனேஜர் டெலிவரி மேனேஜருக்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெமோ கால அவரோட மேனேஜர் அண்ட் மேனேஜர் கூட இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ஷெட்யூல் பண்ணதுனால நான் என்னோட பிரெக்னென்ட் லேடி சேர்ந்து ஏஐ வச்சு இந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏஐ நாங்க பயங்கரமா யூஸ் பண்றோம்ன்றத காட்டணும்ல. பிரசன்டேஷன் பயங்கரமா ரெடி ஆன உடனே டெமோக்கு முன்னாடியே மேனேஜருக்கு ஒரு டெமோ காட்டினே அவர் மிரண்டிட்டாரு. நைட் 8 மணிக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பயங்கரமா ரெடி ஆகுங்கன்னு சொன்னாரு. அதான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நான் கராத்தே மாஸ்டர் இல்ல பொரோட்டா மாஸ்டர்னு தெரிஞ்சதுன்னா அடமல்ல பயங்கரமா இருக்கும். கட்டையை வாந்தி எடுக்கிறதே பாத்துக்கிட்டு இருந்த என்னோட வைஃப் அவங்க ஒரு பக்கம் வாந்தி எடுக்க. அண்ட் வெல்கம் பேக் டு 50 நல்ல பல்லடி படிக்கிட்டு செத்துக்குறோம்ன்றதுல 45வது நாள். இன்னைக்கு ஜிம்முக்கு போக முடியாதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பிளனேஷனுக்கு பிட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைச்ச கொஞ்சம் கேப்ல வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வீக்கெண்ட் வருமா வராதுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் அந்த கோட் ரெட் வல்னரபிள் அப்படின்றது திரும்பி வந்துருச்சுங்க. அதனால அந்த டெமோ கால மண்டேல டியூஸ்டேக்கு மாத்திட்டு என்ன இந்த இஷ்யூவை இப்பயே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. மணி இப்பயே 8க்கு மேல ஆயிருச்சு. நான் அதை ஒரு 9 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு டின்னர் சாப்பிட வந்துட்டேன். நம்ம காட்டு பூனையோட வயித்துக்குள்ள 4-5 குட்டி இருக்கும் போல இருக்கு. அப்புறம் நம்ம வீட்டு பூனையோட குட்டியை கொஞ்ச நாளா காணும். இடத்த மாத்திட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காட்டு பூனையை நல்லா விசாரிச்சு பத்திரமா காட்டுக்கு அனுப்பிட்டு நைட்டு சப்பாத்தியும் புரோட்டீனுக்கு மிக்ஸ் பண்ண கறியும் அடிச்சு ஊத்திட்டு நான் ஊருக்கு போறதுனால பிரெக்னென்ட் லேடியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கருக்கு முறுக்கு லோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் வாங்கிட்டு பிரெக்னென்ட் லேடியை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்ப மணி 10க்கு மேல ஆயிருச்சு. அதனால எங்க அம்மா பயந்துகிட்டு தூங்காம வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு கிளம்புற 5 மணிக்கு உங்களுக்கு மரத்துல வேலை இருக்கு. ஆஸ் யூசுவல் போல சண்டே சாட்டர்டேன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. இன்னொரு பக்கம் எங்களை வரவேற்பதற்காக மாஸ்க் நம்ம விட்டு புனியனும் ஸ்பை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்டையனோட வரவேற்பும் பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கவரை பிடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் பேக் டு தி வர்க். அந்த கோட் ரெட் வல்னரபிள் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இல்ல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சமா பிரேக் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்கின் அண்ட் பாடி கேர் முக்கியம் நண்பர்களே. சைக்கிள் கேப்ல ஏதாவது தேர்மானி செக் பண்ணிட்டு ஜம்முன்னு டக்குனு குளிச்சுட்டு வந்துட்டு தூங்க போறேன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. திருப்பி வேலை பார்க்க போறதுனால அவங்க கிட்ட திட்டு வாங்கி அவங்களை தூங்க வச்சு ரூமுக்குள்ள வந்து நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். முடியற மாதிரி இல்ல. இனி மண்டே தான் பார்க்கணும். நண்பர்களே இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா மட்டும் இருக்கிறது இல்லாம வேற ஒரு வீடியோ பண்றதுக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. நம்மளோட ஒரு நாள்